ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க. நான் சில ரீல்ஸ் பார்ப்பேன். அப்போ அதோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியாமல் நான் வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ எடுத்து போடுவோம். வீடியோ ஹிட் ஆகுதோ இல்லையோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடப்பாவி, செத்துட்டானா? வாடாங்க, வீடியோ வேணாம், அப்படியே அடுத்துட்டு போவோம். அண்ணா 4 பாட்டம் பாஸ் அண்ணா. ஓகேப்பா. புரிஞ்சிருச்சு. சரணா யாஸ் அண்ணா ஒரு சால்னா பாக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகும். இன்னும் 49,000 வேணும் இஎம்ஐ கட்ட. இவங்க இன்னும் திருந்தல மாமா. ஓகே, இப்போ 50,000 வேணும் கட்ட. ஆமாடா, என்னடா பண்றது? சிரிப்பே வரல. இன்னும் 49,000 வேணும் இஎம்ஐ கட்ட. வரல, பத்தல அடுத்து போவோம். ஸ்லோ பால் நீ யாக்காய் பவுன்சர். ஆமாங்க, எங்க டீம்லயே ஒருத்தர் நடந்துருக்கு. லாஸ்ட் ஒரு வரும், திடீர்னு வந்து என்ன பண்ணுவான், மச்சான் ஒயிட் யாக்கர் போடுறான், மச்சான் யாக்கர் போடுறான், மச்சான் என்ன பண்ணுவான், ஒயிட் மட்டும் போடாத உள்ள போடுறானுவான். அந்த மூணு கரெக்டாக ஒயிட் தாங்க போடுவான். அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இங்கிலீஷ் மணி, தமிழ் அல்டி அல்டி அல்டி. கிராக்ஸ் கமெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது சாஹில் சம 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 சம. You know. Yeah? Comment पे बात है. Go to Pushpa 2. Hey yo. sama. அவருக்கு வந்து கமெண்ட்டை போட்டுருவோம். அடுத்து நல்லா இருக்கு. சம்மல, அதாவது என்னன்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் ஒய்ஃப் வந்து உங்களை பைக்லாம் வந்து ரைட் போட்டானாக்கா நீங்கள் கொடுத்து வச்சவங்க. அமுக்குனது போல வேலையை ஸ்டார்ட் பண்ணி பவர் ஆஃப் விமன். சரி, கமெண்ட்ஸ் போவோமா? அம்மாடி, ரியல் மீனிங் ஆஃப் பவர்ஃபுல் அண்ட் இண்டிபெண்டன்ட். பவர் ஆஃப் விமன், பவர் ஆஃப் ரியல் விமன். Why some men crying in comment section? We should appreciate women. கரெக்டுங்க. இவங்களாம் தான் வந்து எப்படி சொல்லுன்னா, அந்த இண்டிபெண்ட் விமன் சொல்லுவாங்களே, இந்த வந்து ஈக்குவாலிட்டி வேணும், அப்புறம் வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் வேணும், நாங்கள் வந்து முன்னுக்கு வரணும், கேர்ள்ஸை வந்து எங்களையும் வந்து மேலே வர விடுங்கன்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி விமன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சாதிக்கிறாங்க. சில பேர் இருக்காங்க பலூன் வச்சுக்கிட்டு அது வச்சுக்கிட்டு, அவங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி டேலண்ட்டும் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது. ஜஸ்ட் அவங்க உடம்பை கட்டி வீடியோ போடுவாங்க, அதுக்கு நம்ம பசங்களாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நிறைய விமன் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுதாங்க வந்து ரியல் ஃப்ரீடம். இவங்க தான்
சிங்கப்பெண்ணு, அவங்கெல்லாம் வந்து அசிங்கப்பெண்ணு. அவங்களுக்கு தெரியல, அவங்க அந்த மாதிரி போடுற வீடியோலாம் 3 வாட்டி 4 வாட்டியாக பசங்க பார்ப்பாங்க. 5ஆவது வாட்டிலாம் வந்து சலிப்பில் வந்து போயிடுவாங்க. இது என்னன்னா அந்த மாதிரி கல்ச்சர் நம்ம ஃபஸ்ட்டு ஒழிக்கணுங்க. ஏன்னா இப்போ யார் வேணால் வந்துட்டு ஒரு பொண்ணாக இருந்தால் நான் வந்து இது காட்டினா பசங்களாம் பார்ப்பாங்க, நான் கவிச்ச வீடியோ போட்டாலே போடுவோம், நான் வந்து ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டான்னு வந்துடுவாங்க. அந்த எண்ணத்தை உடைக்கணும். அந்த எண்ணத்தை எப்படி உடைக்கணும்னா, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டியில் வரவங்களும் நம்ம ஏதாச்சும் பண்ணால் தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க, நம்ம கண்ட மணிக்கு வீடியோ போட்டால் எவனும் நம்ம கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மென்டாலிட்டி நம்ம தான் கொண்டு வரணும். மென் நீங்கள் கொண்டு வாங்க. நிறைய விமனும் இதை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன கருத்தில் எந்த தப்பும் இல்லை. நிறைய விமனும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்போஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தா வளர்க்கும் போது கழுவி ஊற்றுங்க. சரி வாங்க அடுத்த வீடியோ போவோம். எதுக்கு திடீர்னு தத்துவம்லாம் சொல்கிறேன் நான். அடுத்துட்டு போகிறேன். போடு போடு பா, மாசு மாசு மாசு. செம போஸ்ட். இந்த போஸ்ட் லைக் போட்டுருவோம், கமெண்ட்டை போட்டுருவோம். ஃபயர். அடுத்த போஸ்ட் இது ஸ்கிப்பு. இவன் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. பட் ஆனால் ரியலி வந்து செம்ம டேலண்டான கைங்க ஹெட்டு. நான் வந்து ஹெட்லாம் வந்து எங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து ஹெட்னு ஒரு பிளேயர் இருக்கிறதே எப்போ நம்ம தெரியும், அவர் வந்து அந்த ஃபைனல்ஸில் வின் பண்ணி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும். என்னதான் வந்து கோவம் இருந்தாலும் வந்து அவர் திறமை, அந்த பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி. உண்மையிலே வந்து என்னதான் இந்தியனாக இருந்தாலும் ஹெட்டோட பேட்டிங் வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க. சரி அடுத்த போஸ்ட் போவோம். கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லா நாட்டும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன தெரியும் தேவைப்படல, அது தேவைப்படாது. உனக்கு என்ன பிடிக்குங்கிறத விட உண்மைங்க, உண்மை. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னங்க என்ன பிடிக்காதுல உனக்கு? ஆமாங்க ஆமாங்க. எப்பயுமே வந்து இந்த அம்மாக்கெல்லாம் அண்ணனை தாங்க பிடிக்கும், தம்பி எல்லாம் பிடிக்காதுங்க. உண்மை தாங்க. எங்க வீட்டுல சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க. கமெண்ட் போகுமா? உனக்கு என்ன பிடிக்கும் என்ன நடக்கும் எல்லா நாட்டும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன தெரியும். ஏய் போடா ஸ்கிப். நிறைய பேரு சோகன்னு சோகத்துக்குள்ளே இருக்கிறீங்க. சோகன்னு சொல்லிட்டு சோகத்துக்குள்ளே இருந்தா வாழ்க்கை சோகம் என்னும் வட்டத்துக்குள்ளே முடிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை சோகத்துக்குள்ளே முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. சோ அந்த கட்டத்தை தாண்டி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அந்த சோகம் என்னும் கட்டத்தை ஒழிக்க வச்சு சந்தோஷம் என்ன கட்டத்தை தாண்டி சந்தோஷத்துக்குள்ள போயிட்டே இருங்க. சோகம் நிறைய பேரு சோகன்னு சோகத்துக்குள்ளே இருக்கிறீங்க. டிப்ரெஷன் டு ஹெவி டிப்ரெஷன் ஆஃப்டர் வாட்சிங். சோகமான தருணமா? சத்தமா பேசுனா பேச முடியாது. ஏன்? ஆக்சன் ஆகிடுமா? இது ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்சன். செம்ம வீடியோ விட்டு பாருங்க. அவர் நல்லா சிரிக்கிறாருங்க. நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவர் நல்லா இதாங்க பெஸ்ட் மீம் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ இதுதாங்க. ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கலாய்ப்பான். குடியாரங்களும் கூட்டும் குடியேதான் வந்தோமா. அவன் கைய வச்சு இப்படி சொன்னதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சத்தமா பேசுனா சாவா சென்னியே சொல்லுங்க. உண்மைங்க இந்த மீன் போட்டா பாருங்க. உண்மைங்க, இது உண்மை. அப்போ புரியல, இப்போ புரியுது. சூப்பர். அடுத்து போயிடுவோம். வாடா நைட்டு தூங்கணும். ஒன்றும் புரியல. அடுத்து பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கிட்டு பஸ்ல ஏறல. சரக்கு
அடிச்ச மப்புல சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பாக்குறேன், உளுந்தூர்பேட்டை காலை விடிஞ்சிருச்சு. ஆனாங்க காமெடி வீடியோ பண்ண போனேன், சோக வீடியோ பண்ண வச்சிருவாங்க போல இருக்கு. வேற வீடியோ போயிடுறேன். சரி ஏய் போங்கடா. என்ன எதுக்கு கூப்பிட்ட? என்னங்க? நீங்க நானும் எங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா? நேத்து உங்க அம்மாவே அப்பாவும் ஒளிச்சிட்டு பார்த்தோமே. கண் பாத்தியா? ஆமா. நீ எங்க அம்மா அடிக்கலையா? நான் எங்க அப்பா சேவ் தான். கம்முனு இல்லையா? குட்டிங்க என்ன செய்யணும்? அடிக்கலே, அடிக்கலே. நான் தான் உன் புருஷன் சேவ் பண்ணேன். ஐயோ. அடியாத்தி. என்னவா இருக்கும்? என்ன நடிக்கா? என்ன அக்கா அதுக்குள்ள இருக்கீங்க? வெயில் அடிக்கல. ஒரே மறந்துட்டேன், அதான் வந்தேன். ஒரு குரல் கொடுத்துக்க கூடாது, ஓடி வந்திருப்பேன். அதுக்குள்ள பாருங்க, என் ராசாக்கு பா வேர்த்து ஊத்துது. லவ்ல அந்த பொட்டை சிரிக்கி என்ன மாதிரியே இங்க நடிக்கிறா? பாத்து பாரு ராசா. ராசா, சமல அப்பா எனக்கு வீட்டுக்கு வர வேண்டாம். காட்டுல இருப்பேன். சோத்தை நான் எடுத்துட்டு வரேன். அப்படியே சிரிக்கிறாங்க கீழே. யார் இது? இதோ வந்துட்டேன். சுத்தி போச்சு. புருஷன் பாத்துருவான்னு பயந்துட்டேன். அந்த கச்சேரி எங்க இப்ப வரப்போகுது? நீங்க வாங்க ராசா, நம்ம கட்டிலுக்கு போவோம். அதான் பாவி மழை இதாங்க ட்விஸ்ட். எவ்ரிடே சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இப்படிலாம் நினச்சி போகாதீங்க. வேலையில் வந்து செம்மையா அடிப்பாங்க சரிங்களா, அடிச்சு தள்ளுவானுங்க. 8 மணி நேரம் வேலை செய்யணுவாங்க, 12 மணி நேரம் 13 மணி நேரம்லாம் வேலை செய்வோம். இந்த மீம்லாம் வந்து பார்த்துட்டு அந்த தம்பி போயிடாதீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எனக்கு எப்பயுமே ஒரு மோட்டிவேட் வீடியோங்க. எப்பயாச்சும் டவுன் ஆகிட்டேன்னா இந்த வீடியோ தாங்க கேட்பேன். ஒரு வெறி வரும், ஒரு சாதிக்கணும்னு வெறி வரும். அப்புறமா ஒரு 5 நிமிஷத்தில் போயிடும். ஆனால் அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு வெறி வருதுல, அதாங்க இது. டார்க்கர்லாம் இல்லைங்க, சிங்கிள் மீன் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். பை பாய்.